ஓம் சிவாய நம. ஓம் சபகுஷ்ப சங்காச்சம் கச்சையப்பர் பேய மகாயுத்தியம் சர்வமோரின்ப பாவனம் சர்வ பாவமே தோஷமே நிவாகரம். ஐந்து நிறத்தனை ஆணை முகத்தோனை சித்தி முத்தி வினைக்கு விநாயகப் பெருமானே, சகல யோகங்களையும் கஷ்டங்களையும் சகலதையும் நீக்கி அருள் புரிவாயே. கலியுகத்தில் முருகப்பெருமானுடைய அருள் இல்லாமல் ஜோதிடத்தில் வளர்ந்து வர முடியாது. ஏனென்றால் கலியுக கடவுளே முருகப்பெருமான். அவர் அருணகிரிநாதர் பாடியது போல முத்தை திருவத்தி திருநகை அத்திக்கிரை கெட்டி குருமணம் முப்பட்குருமத்தி குருவென சரவணமோ. அதில் அர்த்தங்கள் எவ்வளவோ மர்மமாக வல்லினம் மெல்லினம் இடையினம் இப்படி எழுத்துக்களால் எழுதப்பட்டு பொய்த்தவர் தான். அவருடைய அருள் திருத்தணியிலே அவருக்கு அருள் புரிந்தார். பல வகையான கோயில்களையும் மிதித்தார். அதே போலதான் சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும். சித்தர்கள் நிறைய பேர் இருந்தாலும் பிரித்து வைத்து பார்த்தது 18 சித்தர்கள், முனிவர்கள் 21 பேர். அதுக்கு மேல சப்த ரிஷிகள் 48,000 பேர்த்தில் அதில் சகலமும் கற்று சகலமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தவர் வசிஷ்டர். வசிஷ்டர் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர். விஸ்வாமுத்திரர் சத்திரிய குலத்தில் பிறந்தவர். இருந்தாலும் பிறப்பு வளர்ப்பு இடம் இது அவைகளும் அழைத்து பார்த்தால் ஜாதி வேற்றுமைகள் கிடையாது. காரணம் என்றால் பிரம்மனுடைய படைப்பில் பல சுத்தமங்களும் பல ரகசியங்களும் இன்னாரை எங்கு படைக்க வேண்டும் என்பதையும் அவர்களால் கணிக்கப்பட்டு ஞான சக்தியால் சிவனுடைய அருளை பெற்றே இவர்கள் எல்லாம் வந்தவர்கள். இவர்களுக்கு எந்தென்றும் அழிவுகளே கிடையாது. எந்த சிவன் கோயில் சென்றாலும் அவர்கள் சட்டரூபமாக பஞ்சபூதங்களாக பிரிவி அப்பு வாயு நீர் ஆகாசங்கள் மூலியமாகவே அவர்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பறந்து கொண்டே இருப்பார்கள். அங்கங்கு கண்பட்ட இடத்தில் எல்லாம் தென்படுவார்கள். இது சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு மட்டும்தான் புரியும். ஞானிகள் அப்படிங்கும் போது கலியுகத்தில் ஞானிகளுக்கும் கண்ணில் காட்டுகிறார்கள். திருவண்ணாமலையிலும் காமிக்கிறார், சகலலோகங்களையும் காமிக்கிறார். ஆதிசங்கரர் சொன்னது போல 5 தெய்வங்களை வலுவாக வலுவோடுவார். ஒருவர் விநாயகர், ஒருத்தர் முருகர், ஒருத்தர் அம்பாள், ஒருத்தர் சிவன், ஒருத்தர் விஷ்ணு. இப்படி 5 வகையான தெய்வங்களை பிரிக்கப்பட்டவர் தான் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் அவர் எழுதப்பட்ட அவர் பல தெய்வங்களை உருவாக்கி பல தெய்வங்களை வசப்படுத்தி பல தெய்வங்களுடைய அருளை பெற்று காஞ்சி காமகோடி காஞ்சிபுரத்தில் காளி தேவியை அவருடைய உருக வைத்து காளி கோயிலை கட்டினார். சிதம்பரத்துக்கும் வந்தார். சிங்கேரி சாரதாம்பியில போய் அவர் நடந்து போகும்போது சாரதி அம்பியாரே பின்னாடி சென்று அவருக்கு வழிவகுத்து நடத்தி கொடுத்தார். இதே கொல்லூர் தாய் மூகாம்பிகை அந்த சிங்கமுகத்தில் இருக்கக்கூடிய நடு கோடுகளில் அம்பாளுடைய உருவம் தெரிந்து அந்த கோலா மகரிஷி என்கின்ற மகரிஷிக்கு அருள் கொடுத்து அங்க ஒரு லிங்கத்தை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர். அதே போல கேரளா மாநிலம் திரூர் அருகே உள்ள கோயிலில் அன்னை தேவிக்கு காளி, வராகி, சாமுண்டி, காளி, துர்கா, கருமாரி, விஷ்ணுவி, அதுபோல பகவதியினுடைய அருளை பெற்று அதற்கு அங்கு ஒரு பிரதிஷ்டை செய்தார். ஆதிசங்கரர் பிறந்த ஊர் கேரளா மாநிலம் காலடி. அவர் குழந்தையா இருக்கும்போது தெய்வ அனுகிரகம் பெற்று சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்தி அருளை பெற்று இதே நேரத்துல வடநாடு சென்று அவருக்கும் ஒரு லிங்கங்கள் கேட்டாத்திரத்துல இருக்கிறது. கேட்டாத்திரத்தில் சிவனுக்கு கீழே அவருடைய லிங்கமும் வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், உலக சித்துக்களில் அவர் ஒரு தெய்வீக பிறவியாக பிறக்கப்பட்டார். உலகத்தில் மாநிலர்களாக இருக்கிறது தெய்வீக பிறவி எடுக்க வேண்டும் என்று பூர்வ ஜென்ம விதிகள் இருந்தால் மட்டுமே தான் அது நடக்கும். அதுபோல சித்தர்களும் ஞானிகளும் பல ஜோதிட சாஸ்திரங்களை எழுதியிருக்கிறார்கள். இதுல 12 ராசிகளில் உங்களுக்கு நான் தொகுப்பெடுத்து காட்டுகிறேன். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிக, தனுசு, மகரம், கும்பம். இந்த 12 ராசிகளில் 18 பாதங்களாக 4, 4, 1, 2, 4, 2, 2, 4, 3,
1 4 4 இப்படி நட்சத்திரங்களை எல்லாம் பிரித்து 108 பாதங்களாக பிரித்திருக்கிறார்கள். அந்த 108 பாதங்களில் கணக்கு போட்டு பார்க்கும்போது 108 பாதங்கள், அதில் நடுபாதங்கள்னு சொல்லக்கூடிய 48 பாதங்கள் வரும். நடுபாதங்களாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவர்கள் லக்னாதிபதி அல்ல, லக்னம் விழுவக்கூடிய நட்சத்திரம் நடுக்கடையாக இருந்தால் 48 பாதம். அதை நான்காக பிரித்தால் அதை நான்காக பிரிக்க வேண்டும். ஒரு பாதத்தை நான்காக பிரித்தால் 48 48 96 96 96 192 நட்சத்திரம், அந்த பாகங்கள், அந்த கிளை, பாகை, களை, வெகலை, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவர்களுக்கு கடவுளுடைய சக்தியாலும் கிரக வலுவாலும் அவர்களுக்கு தீர்க்கமான ஆயுள்களை கொடுப்பார் என்பது சாஸ்திர விதி. 12 ராசிகளில் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. 9ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், இடங்கள் எப்பொழுதும் இருக்கும். காலச்சக்கரங்களை கணக்கு போட்டு பார்க்கும்போது காலச்சக்கரத்தினுடைய விதிகள் இருக்கிறது. மேசத்துக்கு ஆடு, ரிஷபத்துக்கு மாடி எருமை சொல்லலாம், மிருகத்துக்கு 2 குழந்தைகள் உள்ள பிபி, கடகத்துக்கு நண்டு, சிம்மத்துக்கு சிங்கம், கன்னிக்கு கண் அழுது கொண்டே இருப்பார். ஏன்னா கன்னி ராசி அப்படி. ஏன்னா கன்னி ராசியில் செவ்வாய் இருந்தால் கடவுள் தண்ணி வத்தி போகும்னு சாஸ்திரங்கள் சொல்லும். அந்த மாதிரி சந்திரன் அந்த வீட்டுல இருக்கிறது ஒரு அமைப்புகள். அடுத்தது துலாம். துலாம் ராசிக்கு எடை எங்க இருக்கும்? ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய இடத்துலதான் இருக்கும். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம் தேன். அடுத்தபடியாக தனுசு. அம்பு கூடக்கூடிய ராசி. இந்த அம்பு என்பதுல பல ரகசியங்கள் இருக்கும். அது அடுத்தபடியாக நான் சொல்றேன். மகரம் பாத்து போல், கும்பம் கலசம் போல், மீனம் 2 மீன்கள் போல், இது போல இருக்கிறது. இதுதான் இந்த இருக்கக்கூடிய ஆதியில் உள்ள இருக்கக்கூடிய இந்த கிரகக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய அமைப்பு. ஒருத்தருடைய தொழில்கள் எந்த வகையில போகும், எந்த வகையில வரும், காலபேதங்களால் வரக்கூடிய 12 ராசிக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகளே அதுதான். இதுல ஒவ்வொருத்தருடைய தொழில்களை வச்சு பார்க்கும்போது உடனே தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் சூரியனை வைத்துதான் மற்ற கிரகங்கள் இயங்குகின்றன. அதே போல ஒரு ஜோதிடத்தில் ராகு ஏது என்று பல ஜோதிடர்கள் கேவலப்படுத்துகிறார்கள். என்னை வருத்தப்பட வேண்டாம். ராகு ஏது யார்? ராகு எடுத்துக்கொண்டால் விபரசித்தி என்பவருக்கும் சின்மிசை என்ற தாய்க்கு மகனாக பிறந்தவர். கேது பகவான் யார்? அமிர்தவழியின் மகள் சித்திரலேவாவுக்கு அவமிருந்து பித்திரனாக பிறந்தவர் கேது பகவான். சூரிய பகவானுக்கு பரிசாக எடுத்துக்கொண்டால் 9 நவகிரகத்துக்கு அம்மா அப்பாவும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது நிறைய பேர் தெரிஞ்சுக்காதவங்களும் இருக்காங்க. தெரியறது சிவனுடைய அருள் தான் கிடைக்கும். அப்ப அவங்களுடைய அம்மா அப்பா வாழ்ந்தாங்க. நம்ம அப்பா வாங்கி நம்மளுடைய முன்னோர்கள் செய்த புண்ணிய பாவங்கள் நிவர்த்தினி ஆகுங்கிறது சாஸ்திரத்துல இருக்கு. அப்படிங்கும்போது 9 நவகிரகங்களும் இதுக்கு 9 துணைகிரகங்கள் இருக்குது. குடியன், யமகண்டன், நத்தப்பிரகன், காலன், தூமன், விருதிபாதம், இந்த பரிவேதம், தூமகேது. இந்த 9 நவகிரகங்களும் மர்மமா இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் போது எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறது லக்னத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து அதை பிரித்து போட்டு பாகை களை விலை எடுத்து வைத்தால் வரும். கம்ப்யூட்டர் ஜாதகத்துல, திருக்கணித பஞ்சாங்கத்துல அதுல வரும்போது வரும். இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இதை வச்செல்லாம் நம்ம ஜோதிடத்தில் ஆணித்தரமாக சொல்லலாம். ஆனா பெரும்பகுதி சொல்வதில்லை. வருவதற்கு அவசரம். அதனால ஜோதிடர் மாதிரியும் வருத்தப்படுறதுக்கு இல்லை, வந்தவங்களையும் குற்றம் சொல்றதுக்கு இல்லை.